கிர்மாடா அநியாயமானவன், அராஜகம் பண்றவன். அப்படிப்பட்டவனோட ஆட்சியில மக்கள் வாழ விரும்புவாங்களா? பிரஜைகள் எல்லாரும் பக்கத்து நாட்டுக்கு குடிபெயர ஆரம்பிச்சாங்க. மன்னராகிற சமயத்துல செஞ்ச சத்திய பிரமாணத்தை இன்னைக்கும் மறந்துடாத. பிரஜைகளுக்கு நீ அரசனா இருக்கலாம், ஆனா அதுக்கு அவங்க உன் அடிமை இல்ல. இந்த விஷயத்துல நீயா திருந்தலனா இந்த அரசர்கள் சபை ஓ மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த சம்பவம் கிர்மாடாவுக்கு கோபத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் தலைகீழா மாத்தணும்னு முடிவு பண்ணான். அக்கம் பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்கள் மேல படையெடுக்க ஆரம்பிச்சான். அவனோட சேனை மத்த அரசர்களோட சேனையை விட மிக பெருசாச்சு. அப்போ அரசர்கள் சபை டோலக்பூர் அரசர்கிட்ட உதவிய நாடுச்சு. யுத்தத்துல கிர்மாடா படு தோல்வியை சந்திச்சான். காயமடைஞ்ச கிர்மாடா மறைஞ்சு வாழ மலைப்பிரதேச காட்டுக்கு ஓடுனான். அவன் போற வழியில இப்பவே இந்த நிமிஷமே என் ஆத்மாவை உன் காலடியில சமர்ப்பிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். உன் ஆத்மாவை முழு மனசோட நான் ஏத்துக்க போறேன். பிரபஞ்சத்தோட கிரகங்கள் ஒரே நேர்கோட்ல என்னைக்கு சந்திக்குதோ அன்னைக்கு உன்னோட இந்த தியாகத்தை பத்தி யாராவது எனக்கு ஞாபகப்படுத்தி ஆகணும். அப்படி ஞாபகப்படுத்தினா உனக்கு திரும்ப உயிர் கிடைக்கும். அதுக்கப்புறம் உன்னை உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் வெல்லவே முடியாது. அதுக்கப்புறம் என்னாச்சு பாபா? இத பத்தி எதுவுமே தெரியாத அப்பாவி அதிகாரி கிர்மாடாவை பத்தி யோசிச்சு தீய சக்திக்கு ஞாபகப்படுத்தினாரு. பல வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குப்படி இறந்து போன கிர்மாடா மறுபடியும் வாழ்வு பெற்றான். என்னை பத்தி நியாயப்படுத்துறதுக்காக ரொம்ப நன்றி. நான் என் கத்திய உன் மேல சோதிச்சு பார்க்கட்டுமா?